நடிகரும் தேமுதிக அரசியல் கட்சி தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் டிசம்பர் 21 உயிரிழந்துட்டாங்க. இவரோட உடலுக்கு தமிழகத்துல பல்வேறு மாவட்டத்திலிருந்து இருந்த பல லட்சம் பேர் திரண்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்த நிலையில இவர் கூட நடிச்ச நகைச்சுவை நடிகரான வடிவேல் மட்டும் ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். நகைச்சுவை நடிகரான வடிவேலும் சரி விஜயகாந்தும் சரி ரெண்டு பேருமே மதுரை நகரை சேர்ந்தவங்க தான். இவங்க சின்ன கவுண்டர், தவசி, எங்கள் அண்ணா, வல்லரசு, நரசிம்மன் பல படங்களை ஒன்னாதான் சேர்ந்து நடிச்சிட்டு வந்தாங்க. வடிவேலுக்கு சில வாய்ப்புகள் கொடுத்தது விஜயகாந்த் அவர்கள் தான் சொல்லிட்டு வராங்க. 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்த போது விஜயகாந்த் ரொம்பவே கடுமையா தாக்கி பேசினாரு வடிவேல் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க. இதனாலேயே மக்கள் எல்லாருமே இவர் மேல கொஞ்சம் கோவமா தான் இருந்தாங்க. என்னதான் தான் கூட நடிச்ச ஒரு ஹீரோவை இப்படி அவர் இழிவா பேசியிருக்க கூடாது அப்படின்னு கேள்வியும் எழுப்பிட்டு இருந்தாங்க. வடிவேலும் சரி விஜயகாந்தும் சரி நல்ல நட்பா தான் பழகிட்டு வந்த ஒரு பர்சன்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்களோட வீடுகள் எங்க இருக்குன்னா சாலி கிராமத்துல தான் இருந்துட்டு இருக்காமா. அப்ப வடிவேல் என்ன பண்ணிருக்கானா தன்னோட காரை விஜயகாந்த் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி இருந்திருக்காங்க. இதனாலே ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அப்ப ஒரு இடத்துல மனஸ்தாபம் ஏற்பட்டு ரெண்டு பேருமே இன்னும் கொஞ்சம் பிரியவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு காரணமா இருந்தாலுமே எதிர்க்கட்சி திமுகவோட இணைஞ்சு வடிவேல் விஜயகாந்த் பத்தி நிறையவே எதிரா பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் அவங்க இவ்வளவு பேசினாலும் நடிகர் விஜயகாந்த் எந்த இடத்துலயுமே வடிவேல விட்டு கொடுத்து பேசவே இல்லையாமா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா வடிவேல் திரையுலகத்துல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அப்ப எந்த படத்தையும் நடிக்காம நிறுத்தியும் வச்சிருந்தாரு. அந்த சமயத்துல கூட இவர் பிரிவிலேயே சிறந்த நடிகன், இவர் தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்கள் அவங்க மனைவி கிட்ட சொன்னதா அந்த செய்தியும் இப்ப பரவிக்கிட்டு இருக்கு. நடிகர் விஜயகாந்த் நுரையீரல் அலர்ஜி காரணமா உயிரிழந்துட்டாரு. என்னதான் இவங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருந்திருந்தாலுமே ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படிங்கும் போது கண்டிப்பா அஞ்சலி செலுத்தி இருந்திருக்கணும். ஆனா ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு பரவலா பேசப்பட்டுட்டு வருது. ஆனா ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா வடிவேல் வந்திருந்தாலும் அவரை விஜயகாந்த் ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பா உபசரிச்சிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். சோ அவர் வராத வரைக்கும் நல்லதுதான் அப்படின்னு சில பேர் சொல்லப்பட்டுட்டு வராங்க. சோ இதுல எது உண்மை எது பொய்ங்கிறது நமக்கு தெரியல. சோ இந்த இடத்துல இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.